ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. தொண்டர் பெண்ணுகிட்ட போய் கேட்டீங்கன்னா தாலி பெருசா விசில் பெருசான்னு கேட்டா எது பெருசுங்கிறத அந்த தொண்டர் சொல்லுவாங்க. விஜய பெருமைப்படுத்துறேன்னு அப்பேலேருந்து விஜய காலில் போட்டு தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. முதல் கேள்வி இப்போ வரைக்கும் இல்ல கேனத்தனமாவும் லூசுத்தனமாவும் பதில் பேசிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு மக்கள் நினைக்க மாட்டாங்க. தெரியுதா தம்பி, என்னை லூசுங்கிறாரு. விஜய் சார் மட்டும் உங்களை பார்த்து ஆரம்பிச்சிங்களேன். நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அப்படி இருக்கு. வேட்பாளர் அடிச்ச மாதிரியா? அப்புறம் நீங்க பார்த்துருக்கீங்களா, அஜித்தோட கூட்டம்லாம் பொம்பளைங்க வர மாட்டாங்க, ஆம்பளைங்க மட்டும்தான் வருவாங்க. ஆம்பளைங்க ஓட்டு அம்புட்டுக்கும் ஆகாது, ஜெயிக்க முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாது. பொம்பளைங்க ஓட்டு வேணும், புரியுதுங்களா? எங்க தலைவனுக்கு பாத்தீங்கல்ல, புருஷனை விட என் தலைவனை விரும்புற பெண்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க. ஆனா உங்களுக்கு தான் பொம்பளை சோக்கு கேக்குது போல. பொம்பளை சோக்கா? எதுக்கு சொல்லணும்? தேர்தல் அறிக்கைலாம் தரமாட்டீங்க. எதுக்கு தரணுங்கிறேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டு இருக்கு, காப்பி அடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களே, கடைசி வரைக்கும் தர போறது இல்ல. எதுக்கு தரணும்? இது வரைக்கும் என்ன செஞ்சேன், ஒண்ணுமே செய்யல, அதே தான் இனிமேல் அப்படிங்க மாதிரி இருக்கு. எங்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் காமெடியா இருக்குது. யாரும் பின்னாடி இயக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அந்த கட்சியோட பி டீம். நானே இயக்குனர், அப்புறம் என்ன வேற இயக்குவானுங்களா? உங்க தலைவனை சொல்றாங்க. நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரியுது. உங்களுக்கு என்ன பேசுறேன்னு தெரியுதா? தெரிஞ்சுதான் இப்படி பேச. தெரியாம ஒருத்தன் பேசுனானா அவன் பைத்தியக்காரன். நீங்க இப்ப தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, தெரியாம பேசுறீங்களா? நான் பேசுறதுல என்ன தெரியாம இருந்தது உங்களுக்கு? எதுவுமே தெரியாம இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியாது. வேணாங்க, இதுக்கு மேல பேச முடியாது. விஜய் இப்ப ஆட்சியை பிடிப்பாரு, எப்ப முதலமைச்சரா? நாளைக்கே அப்படின்னா நீங்க பைத்தியக்காரன் பையன், எலெக்ஷனுக்கு முன்னால ஆவாரம், இதெல்லாம் கேள்வியா? சாணக்கியா அடுத்த கருத்து கணிப்புல விஜய் 3வது இடத்துக்கு தள்ளப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. கருத்தே இல்லாதவங்க கருத்து சொல்ற கருத்து கணிப்பு நடத்துறானுங்க. ரங்கராஜ் பாண்டே சாணக்கியா சேனல் எடுத்தது. என்னத்த சாணக்கியா சேனல்? ரங்கராஜ பாண்டே மூத்தவர் வேற, கொஞ்சம் மாதிரியா? எது வேணாங்க, நிறைய முறை உங்க தலைவருக்கு ஆதரவா பேசுறீங்க. அப்படியா? சவுக்கு சங்கர் முக்தார் உங்க தலைவனை திட்டினாங்க. ரொம்ப கொடூரமானவனுங்க. முன்னாடி போடுங்க சார், குழந்தைங்கன்னா கர்ப்பிணி பெண்கள்லாம் பயந்துட போறாங்க. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி. ஏங்க, எங்க தலைவனோட சின்னம்னாவே அது தாலிக்கு நிகரானதுங்க. நீங்க விஜய பெருமைப்படுத்துறேன்னு அப்பேலேருந்து விஜய காலில் போட்டு தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. காலில் போட்டு மிதிச்சுட்டு இருக்கமா? எங்க கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டர் பெண்ணுகிட்ட போய் கேட்டீங்கன்னா தாலி பெருசா விசில் பெருசான்னு கேட்டா எது பெருசுங்கிறத அந்த தொண்டர் சொல்லுவாங்க. புருஷனோட விஜய் தான் முக்கியம்னு கரூர்லயே சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் கேளுங்க, தாலி பெருசா இது பெருசான்னு. முதல் கேள்வி இப்போ வரைக்கும் திட்டனா இல்ல கேனத்தனமாவும் லூசுத்தனமாவும் பதில் பேசிக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா? ஆயிருச்சா? என்ன ஆயிருச்சு? என்ன தெளிவா சொல்லுங்க. தெளிவா இது ஆயிருச்சா அது ஆயிருச்சான்னு சொல்லாதீங்க, சொல்லுங்க என்ன ஆயிருச்சு. இந்த கேள்விக்குமே பதில் சொல்ல மாட்டேங்க. நீங்க ஏதோ மனநல பாதிக்கப்பட்ட மாதிரியே பேசுறீங்கன்னு மக்கள் எடுத்துக்க மாட்டாங்களா? அப்படி நினைக்க மாட்டாங்களா? உங்களுக்கு கேட்க மாட்டாங்களா? என்ன சொல்றாரு தெரியுதா தம்பி? என்னை லூசுங்கிறாரு. ஏங்க, உங்களெல்லாம் கொண்டு போய் ஏர்வாடி, கீழ்ப்பாக்கம், இன்னும் பல இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், புரியுதுங்களா? இப்போ நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கமெண்ட்ஸ் போடுவாங்க பாருங்க, அவங்களும் அதே கண்டிஷன் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஆமா, நாங்க போய் சேர்ந்துக்கிறேன். புத்தி உள்ளவங்களுக்கு தெரியும் நான் பேசுறது எந்த அளவுக்கு சரின்னு. என் தலைவனுக்கு புரியுங்க, நான் பேசுறது வேற எவனுக்கும் புரிய வேணாம். எந்த அளவுக்கு உண்மை பேசுறேன், எந்த அளவுக்கு நேர்மையா பேசுறேன், எந்த அளவுக்கு நியாயமா பேசுறேன்னு. விஜய் சார் மட்டும் உங்களை பார்த்து ஆரம்பிச்சிங்களேன். புரியல அப்படின்னா வாரி நினைச்சு துண்டு போயிடுவார் உங்களை. அவர் ஒன்று தெரியுமா, நார்மலாகவே நான்வெஜ் சாப்பிட மாட்டார். அவர் வெஜிடேரியன், தெரியுமா தெரியாது? அப்படி இருக்கிறப்ப நம்மளெல்லாம் நான்லாம் இப்போ தான் மனுஷன், புரியுதுங்களா? வெட்டி கறி ஆக்கிட்டேன் மனுஷக்கறி, ஹனிபல் அப்படிம்பாங்க. அது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது, அது அவருக்கு தெரியும். சுய சிந்தனை உள்ளவங்க அவர் யோசிப்பாங்க. எந்த அளவுக்கு கொடூரமான சிந்தனைங்க திமுக காரனோட சிந்தனை அப்படியே பிரதிபலிக்கிறீங்க. நான் ஆமாம்,
சரத்குமார் கூட தான் சொன்னாரு விஜய்க்கு மட்டுமா கூட்டம் வருது, அஜித் கூட தான் கூட்டம் வருதுன்னு சொன்னாரு. நான் ஏதாவது கேள்வி கேட்டேனா? அஜித்து கூட்டம் வருதுங்க. கேள்வி கேட்டா உங்க மனசு கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியா இருக்கிறேன். ஆனா ஒவ்வொரு முறை நீங்க என்னை கலாச்சிக்கிட்டே இருக்கீங்க. யாரு நான் கலாய்க்கிறேனா? நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் என்னை அவ்வளோ கோவப்படுத்துது. நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அப்படி இருக்கு. செயற்பாடு அடிச்ச மாதிரியா? அப்புறம் இதெல்லாம் கேள்வியா? இப்ப கேக்குறீங்களா விஜய்க்கு கூட்டம் வருமா அஜித்துக்கு கூட்டம் வருமான்னு? சரத்குமார் கேட்டா நான் கேட்கல. அது சரத்குமார் சொல்றாரு கூட சொல்லக்கூடாதுங்க. அவருக்கு தான் விவரம் தெரியல, உங்களுக்கு விவரம் தெரியாதா? சரத்குமாருக்கு விவரம் தெரியல. நீங்க பாத்தீங்க கூட இருந்து. அப்புறம் அவர் எவ்வளவு விவரமான ஆள் தெரியுமா? ஏங்க அவருக்கெல்லாம் அவ்வளவு விவரம் பத்தலைங்க. கமலஹாசனுக்கு விவரமா இருந்ததுனால தான் டிஎம்கேல போய் உள்ளார உட்காந்துருக்காரு. அது மாதிரி அவர் விவரமா இருந்தாருன்னா எங்க போய் உட்காந்துருக்கணும்? ஒரு மோடி கிட்ட போய் உட்காந்துருக்க வேணா? அங்கதான் உட்காந்துருக்காரு. உட்காந்து என்ன பண்ணாரு? என்ன பண்ணல, என்ன பண்ணணும் என்ன பண்ணலன்னு கேக்குறேன். அண்ணாமலையை வெளியில அமிச்சாங்க தெரியுமா? யார் அமிச்சா? ஆரம்பிச்சாங்களா? பிஜேபியில யார் அமிச்சான்னு கேட்டேன். மோடி தான். அவர் செவனே டெல்லியில போய் உட்காந்துருக்காரு. ஏங்க அண்ணாமலையை அமிச்சிட்டாங்க. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சு எங்க கூட கூட்டணி வைக்க போறாரு. உங்க கூட தாவேக்கா கூட. ஆமா. யார் முதலமைச்சர், அண்ணாமலையா விஜயா? ஏங்க நாங்க ஆட்சியிலயும் அதிகாரத்திலயும் பங்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? ஆட்சியில அதே பங்கு கொடுப்பீங்க. இப்ப முதலமைச்சர் யார், அண்ணாமலையா விஜயான்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் விஜய், அடுத்த 2 மாசத்துக்கு அப்புறம் அவரு முதலமைச்சர். முதல் 2 மாசம் தான் விஜய் முதலமைச்சரா இருப்பாரா? ஆமா. அடுத்த 4.25 வருஷமா அண்ணாமலை தான் முதலமைச்சரா? அப்படி கிடையாது. ஒவ்வொரு முதலமைச்சர் மாறி 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 வருவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தா உங்களுக்கு கேன பைய மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் கேன பயலா? உங்களுக்கு அப்படிதான் இருக்குதான்னு கேக்குறேன். தமிழ்நாடு மக்கள் எவ்வளவு அறிவாளிங்க தெரியுமா? அதனால அவ்வளவு அறிவாளி இருந்ததுனால தான் உங்களை 2 மாசத்துக்கு ஒரு தடவை முதலமைச்சர் மாத்திக்கிட்டே இருப்பீங்க. நாங்க இப்படியே விஜய் எதை செஞ்சாலும் ஒத்துப்பாங்க. எங்க நாட்டு மக்கள், எங்களோட மக்கள், எங்க தமிழர்கள் விஜய் எதை செஞ்சாலும் ஒத்துப்பாங்க. ஏன் இப்படி? சினிமா மோகத்துல சினிமா கவர்ச்சிக்கு மக்கள் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, அதனால ஒத்துப்பாங்களா? பாத்தீங்களா, ஒரு தப்பான சாயத்தை பூசுறீங்க. நானா? அன்புக்கு அடிமைப்பட்டு கிடக்குற மக்களை நடிகனுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறேன்னு சொல்றீங்க. அப்ப சரத்குமார் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அஜித்துக்கு கூடனா தான் இவ்வளவு கூட்டம் வரும், அஜித் முதலமைச்சரா கூட ஆயிடுவாருன்னு சரத்குமார் பேசியிருக்காருல்ல, அதுல என்ன தப்பு? அதுவும் நீங்க பாத்துருக்கீங்களா? அஜித்தோட கூட்டம் எல்லாம் பொம்பளைங்க வர மாட்டாங்க, ஆம்பளைங்க மட்டும்தான் வருவாங்க. ஆம்பளைங்க ஓட்டு அம்புட்டுக்கும் ஆகாது, ஜெயிக்க முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாது. பொம்பளைங்க ஓட்டு வேணும், புரியுதுங்களா? எங்க தலைவனுக்கு பாத்தீங்கல்ல, புருஷனை விட என் தலைவனை விரும்புற பெண்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க. ஆனா உங்களுக்கு தான் பொம்பளை சோக்கு கேக்குது போல. பொம்பளை சோக்கா? தப்பா பேசாதீங்க, புரியுதுங்களா? பக்கத்து இலைக்கு பாயாசம் கேக்குறீங்களே, அதனால கேக்குறேன். பக்கத்து இலைக்கு பாயாசமா? என் தலைவனுக்கு பொம்பளை ஓட்டு இருக்கு, என் தலைவனுக்கு பொம்பளை ஓட்டு இருக்குன்னா என்ன சொல்ல வரீங்க? ஏங்க மகளிர் ஓட்டு தாங்க முக்கியம். அது முழுசா விழுந்தாதான் நம்ம நாட்டை ஆள முடியும். என்னங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இது மாதிரிலாம் எனக்கு சீரியஸா சொல்றேன். சன்னலியும் கேரளால கூடும்போது ஒட்டுமொத்த கேரளாவே கூடி குமிஞ்சு இருந்தாங்களே. அது கேரள மக்கள். தமிழர்கள் அந்த அளவுக்கு தரம் கெட்டவர்கள் அல்ல, புரியுதுங்களா? வேற யாரு? வேற யாரா? எப்படிப்பட்டவர்கள் தமிழர்கள்? தமிழர்களோட வரலாறு தெரியுமா தெரியாதா? கல் தோன்றி முன் தோன்றா காலத்து முன்பே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி, புரியுதுங்களா? எப்போ பிறந்த மனுஷன்? கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாலே இந்த தமிழன் பிறந்திருக்கான். அப்போ அந்த நாலேஜ் எவ்வளோ இருக்கும்? அவன் சல்லியோனை பார்த்து மயங்குறவன் கிடையாது, புரியுதுங்களா? அவன் எங்கள் தலைவர் விஜயை பார்த்து மயங்குறவன். கம்பாரிசன் பண்ணுறீங்க, யாரை யாரு கூட கம்பாரிசன் பண்ணுறதுன்னு தெரிய வேணா? சன்னி லியோன் யாருங்க? யாரு? ஒரு பான் ஸ்டார். ஸ்டார் தானே? ஏங்க ஸ்டாரை மட்டும் பார்க்காதீங்க, பான் ஸ்டார். எங்க தலைவர் நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் நடிச்சார்ல, முதல் படம். அப்ப அந்த மாதிரி அப்படி நடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி அப்ப நடிச்சது அவரு. ஆனா இப்பயும் இந்த பொம்பளை இப்படிதான் நடிச்சிட்டு இருக்குது, புரியுதுங்களா? நாளை தீர்ப்புல பான் ஸ்டார் மாதிரி தான் நடிச்சிருக்காரு அவங்க தலைவர், அப்படி சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? புரியல எனக்கு. உடம்ப காட்டுறது தப்பு தானுங்க. படத்துல தானங்க. படத்துன்னு பாத்தீங்களா? படம்னு சொல்லிட்டு சகஜமா கடந்து போறீங்களே. இதெல்லாம் தமிழ் சமூகத்துக்கு எவ்வளவு எதிர்ப்பான விஷயங்கள். விஜய் உடம்ப காட்டுறதுல என்னங்க தப்பு இருக்கு? இது எனக்கு கதையா இருக்கு. ஆம்பளைங்க தானங்க உடம்ப காட்டுறாங்க, ஷர்ட்டை தானங்க கழட்டினாரு விஜய். ஓ, ஆம்பளை காட்டினா தப்பு இல்ல, பொம்பளை காட்டினா தப்பு. எவையா உருவாக்குனது இந்த சட்ட திட்டங்களை? தப்பா இல்ல? எவ்வளவு அசிங்கமா இருக்குது. பொம்பளைக்கு ஒரு நியாயம், ஆம்பளைக்கு ஒரு நியாயமா? ஒரு ஈவனா இருக்க வேணா? பெரியார் இதுக்காக தான் போராடுறாரு, ஆம்பளைங்களுக்காக. பெரியார்
பொம்பளைங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு. இப்போ விஜய் சட்டையை படத்தில் கழட்டினது வந்து ஆபாசம். இல்லை, புரியல எனக்கு. இல்லை, விஜய் நாளை திருப்பு படத்தில் சட்டையை காட்டி நடித்தது ஆபாசம். மாஸ்டர் படத்துல எல்லாம் சட்டையை கழட்டி இது பண்ணது ஆபாசம். ஆபாசம்னு பார்க்க கூடாது, அதைத்தான் சொல்ல வர்றேன். புரியுதுங்களா? பொல்லாதவங்கள தனுஷ் சட்டையை கழட்டிட்டு லாஸ்ட் அதைத்தாங்க வீரம்ங்க, வீரம். அப்ப விஜய் கழட்டம்னது அதுவும் வீரம். ஏங்க, விஜய் கழட்டுறதுதான் சொல்றேன் வீரம்னு. புரியுதுங்களா? தனுஷ் கழட்டுறப்ப வீரம்னா விஜய் கழட்டுறப்ப வீரமா தெரியாதா? என்னங்க, வேணாங்க, எனக்கு ரொம்ப டென்ஷன் பண்றீங்க. ஆமா, சீரியஸா சொல்றேன். ரொம்ப நீங்க ஒழுங்கா பதில் சொல்லியிருந்தா நான் ஒழுங்கா கேள்வி கேட்டிருக்க போறேன். ரொம்ப சரியான பதில் சொல்றதுக்கு தான் நான் வந்திருந்தேன். ஆனா என்னை டென்ஷன் பண்ணி எந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதோ அந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க. என்ன கேள்வி கேட்டேன்னா? எவ்வளவு கேள்வி தெரியுமா? எவ்வளவு கேள்வி? ஒவ்வொரு கேள்வி நீங்க எடுத்து பிரட்டி பாருங்க. ஆமா, எங்க தலைவன் விஜயோட ஆட்சியோட அது எப்படிங்கிற விஷயத்துக்கு தான் நாங்க கேட்கணும். சரி சொல்லுங்க, அது எப்படி இருக்கும் விஜயோட ஆட்சியோட லட்சணம்? இது வரைக்கும் ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் ஆண்டாங்களோ அது மாதிரி இருக்காதுங்க, வேற மாதிரி இருக்கும். அத வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டேன்ல, அவ்வளவுதான். வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி எனக்கு புரியல சார், புரிய வைங்க சார், மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஒரு விஷயங்க சொல்லி புரிய வைக்க முடியாது, செஞ்சு காட்டணும். என்ன சார் செய்ய போறீங்க? அதைத்தான் செய்யறப்ப பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்ப சொல்ல மாட்டீங்க. எதுக்கு சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? தேர்தல் அறிக்கையெல்லாம் தர மாட்டீங்க. எதுக்கு தரணுங்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டு இருக்கு, காப்பி அடிச்சிருவீங்கன்னு சொன்னீங்களே, கடைசி வரைக்கும் தர போறது இல்ல. எதுக்கு தரணும்? இது வரைக்கும் என்ன செஞ்சேன்? ஒண்ணுமே செய்யல, அதேதான் இனிமேல் அப்படிங்க மாதிரி இருக்கு. எங்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் காமெடியா இருக்குது. யாரும் பின்னாடி இயக்குறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே, நீங்க அந்த கட்சியோட பி டீம், இந்த நானே இயக்குனர், அப்புறம் என்ன வேற இயக்குவானுங்களா? உங்க தலைவனை சொல்றேன், உங்க கட்சியை சொல்றேன். எங்க கட்சியில நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, தலைவனோட ஸ்பீச் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நிறைய பேர் எவன் பேச்சு எங்க தலைவன் கேட்க மாட்டான். நிறைய பேர் உளறி வைக்கிறாங்க. சமீபத்துல கூட புஷியானந்த் பேசும்பொழுது கூட உளறி வச்சிருந்தாரு, விசில் சின்னத்தை கூட ஒழுங்கா சொல்லாம. அது பெரிய அளவுல வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் பேசுற ஆதி தமிழ் எவனுக்குமே புரியறது இல்ல. ஓ, புஷியானந்த் பேசுறது ஆதி தமிழா? அப்புறம் பொன்னியின் செல்வ த்ரிஷா பேசுனது, அப்ப ஜெயம் ரவி பேசுனது சங்கத்தமிழ். புஷியானந்த் பேசுறது ஆதி தமிழ். பொன்னியின் செல்வன் படத்துல பத்தவங்க பேசுனதெல்லாம் சங்கத்தமிழ். ஆமா, பக்தி தமிழ் எப்ப பேசுவீங்க? நீங்க எப்படி இருக்குன்னு பேசி காட்டுங்க, அது சரியான தப்பான்னு நாங்க சொல்றோம். எனக்கு தெரியாது, அதனால தான் கேட்டேன். நீங்க ஆதி தமிழ்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுச்சு, ஓ இதுதான் ஆதி தமிழா அப்படின்ட்டு. ஒரு மொழி தெரியாதவன்ட்டு அந்த மொழி இப்படிதான் சொன்னா சொல்றவன் பைத்தியக்காரன் ஆயிடுவான். புரியுதுங்களா? எங்கள்கிட்ட எப்படி பைத்தியக்காரன் ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல வரீங்களா? அப்ப யாரு? நானு பைத்தியக்காரன்? நீங்க தானே இப்ப சொல்ல வந்தீங்க. நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரியுது. உங்களுக்கு என்ன பேசுறேன்னு தெரியுதா? தெரிஞ்சுதான் இப்படி பேச. தெரியாம ஒருத்தன் பேசுனானா அவன் பைத்தியக்காரன். நீங்க இப்ப தெரிஞ்சுதான் பேசுனீங்களா, தெரியாம பேசுனீங்களா? நான் பேசுறதுல என்ன தெரியாம இருந்தது உங்களுக்கு? எதுவுமே தெரியாம இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. வேணாங்க, இதுக்கு மேல பேச முடியாதுங்க. சீரியஸா சொல்றேன், இதுக்கு மேல பேச வேணாம். சரி, 2 கேள்வி. இல்ல, வேணாங்கிறேன். 2 கேள்வி. வேணாங்கிறேன். விஜய் எப்ப ஆட்சியை பிடிப்பார்? எப்ப முதலமைச்சர் ஆவார்? நாளைக்கே அப்படின்னா நீங்க பைத்தியக்காரன் பையன், எலெக்ஷனுக்கு முன்னால ஆவார மாதிரி இதெல்லாம் கேள்வியா? இல்ல, சாணக்கியா அடுத்த கருத்து கணிப்புல வந்து விஜய் 3வது இடத்துக்கு தள்ளப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. ரங்கராஜ் பாண்டியோட கருத்தே இல்லாதவங்க கருத்து சொல்ற கருத்து கணிப்பு நடத்துறானுங்க. ரங்கராஜ் பாண்டே சாணக்கியா சேனல் எடுத்தது. என்னத்த சாணக்கியா சேனல்? ரங்கராஜ பாண்டே. ஆமா, ஏன் போங்க, வேற யாரையாவது சொல்லுங்க. புரியுதுங்களா? கருத்தே இல்லாதவனுங்க அவனுங்களாம். கருத்து இல்லாதவனுங்க கருத்து கணிப்பு நடத்துறாங்க. மூத்தவர் வேற, கொஞ்சம் மரியாதை. எது வேணாங்க. நிறைய முறை உங்க தலைவருக்கு ஆதரவா பேசியிருக்காரு. அப்படியா? அப்போ ஓகே, அப்போ அவர் சரியா தான் பேசிப்பார். இதெல்லாம் என்னது? ஏங்க, அவர் தலைவருங்க. பச்சைவுந்தி. ரங்கராஜ் பாண்டேங்கிறது தலைவர்னா தலைவருக்கு தகுந்த ஒரு அறிவு இருக்குது. சரியான பச்சைவுந்தி. என்ன சரியான பச்சை? உண்மை தெரிஞ்சது, அதனால உண்மைக்கு ஆதரவா நிக்கிறேன். என்ன சரியான பச்சைவுந்தி? புரியுதுங்களா? அவர் வந்து திமுகவோட ஆளு நான் இது நாள் வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க தலைவனை பத்தி ஒண்ணுமே எல்லாம் எகைன்ஸ்ட் பண்ணி அவர் தான் நடத்திட்டு இருக்காருன்னு நினைச்சேன். சவுக்கு சங்கர் முக்தார் உங்க தலைவனை திட்டினாங்களே, ரொம்ப கொடூரமானவனுங்க. புரியுதுங்களா? யாரு? அவங்க 2 பேரோட நீங்க தான் கொடூரமான ஒரு மாதிரி இருக்கீங்க. கண்ணாடி கழட்டும் போது எனக்கு ஐயோ, ஒரு செகண்ட் பயந்துட்டேன். கண்ணாடி போடுங்க சார், குழந்தைங்கலாம் கர்ப்பிணி பெண்கள்லாம் பயந்துட போறாங்க. மறுபடியும் இந்த கர்ப்பிணி பெண்கிற ஒரே காரணத்தினால உங்க பேச்சுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். ஏன்னா கர்ப்பிணி பெண்களை நான் வந்து மதிக்கிறவன். ஏதோ ஒரு டிவி சேனல்ல பார்த்தேன், ஏஎம் பிஎம் சிஎம் சொல்லி ஏதோ விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்களே, என்ன?
ஏஎம் பிஎம் சிஎம் சொல்லி ஏதோ விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்க, என்னது அது? விளையாண்டுக்கிட்டு இருந்தேனா? ஆ. புரியல எனக்கு. இல்லை எனக்கு புரியல, அதனால தான் கேள்வி கேட்குறேன். ஏங்க 2026ல் எங்கள் தலைவர் விஜய் சிஎம், 2031ல் பிஎம், அதுக்கப்புறம் AM. பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. விடிஞ்சிரும், பரவாயில்ல, விடியட்டும். ஏஎம் ஆயிரும். இல்லை, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.